வணக்கம். நான் டாக்டர் சுரேந்திரன். தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தோட மாவட்ட திட்ட மேலாளர், தூத்துக்குடி மாவட்டம். தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தோட மாவட்ட திட்ட மேலாளர். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு 1 year கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1 year கோர்ஸு 2வது வருஷமாக இப்போ நடக்குது. ஸோ இதுக்காக ஸ்டூடெண்ட்ஸோட அட்மிஷனுக்காக நம்ம காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேராசிரியர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் இனோவேஷன் 1 year கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இது ஒரு 2 செமஸ்டரில் நடக்கும். இதே கோர்ஸ் EDI அகமதாபாத்தோட டைப் பண்ணி பண்ணுறோம். EDI அகமதாபாத்தில் இதே கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்ச ரூபா ஆகும் இந்த ஒரு 1 year கோர்ஸ் படிக்கிறதுக்கு. அதே கோர்ஸை தமிழக மக்களுக்காக சப்சிடைஸ் காஸ்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் 80,000 ரூபா ஃபீஸில் அதை இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ இதில் 80,000 ரூபா கட்டி அந்த ஸ்டூடெண்ட் படிக்கணும் அப்படின்னா, ஒருவேளை அவர் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருந்தார்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, படிப்பு அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, படித்து முடித்தவங்க, அதே மாதிரி 45 வயசுக்கு கீழே உள்ள யார் வேணாலும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது ஒரு EDI ஈக்காடுதாங்கல தான் இந்த கோர்ஸ் நடத்துகிறோம். ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கேம்பஸாக இருக்கும். இதை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். நிறைய வேறு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்க போவாங்க, வேறு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு போவாங்க. இப்போ ஒரு விஷயம் இன்னோவேட் பண்ணுறாரு, அவர் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது, அதை சிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டுக்காக நாங்கள் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸோட MOU இது மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இன்றைக்கி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இது போக கலெக்டர் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு 2-3 மாவட்டங்களில் போன வருஷமே ஃபீஸ் சப்சிடைஸ் காஸ்ட்டில் அவங்க 80,000 ரூபா ஃபீஸே நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லலாம் கலெக்டர் சாரே பே பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இந்த வருஷம் யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா சாருக்கு ஒரு மனு கொடுத்தாங்கன்னா எங்களால் அவங்களுக்கு அந்த ஃப்ரீயாக கூட அந்த கோர்ஸ் எங்களால் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும். வவுச்சர் பியில் அந்த ப்ரோட்டோடைப்பை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு 7 lakhs கிராண்ட் இருக்குது. அப்போது ஒரு 10 லட்ச ரூபா கிராண்ட்டை எங்களால் EDIலேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்போது ஒரு ஐடியா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு 80,000 ரூபா ஃபீஸை கட்டி இந்த கோர்ஸை படிக்கிறாரு அப்படின்னா எண்ட் ஆஃப் த பீரியடில் அவங்க ஒரு ஐடியாவோடு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபா கிராண்ட்டை அவங்க வைல் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை மக்கள் பயன்படுத்திக்கிட்டு பயனடையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.